வாங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான் மார்க்கெட் வந்து பையிங் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நிஃப்டியில் வந்து இந்த கேண்டிலில் சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில் முடிஞ்ச மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேண்டில் நல்ல ஒரு என்ட்ரி தான். இது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த கேண்டில் என்ட்ரி ஆகலாம். இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் திரும்ப போயிருக்கும். ஜஸ்ட் ஸ்மாலாக டைம் ஃப்ரேம் போவாங்க. ஸ்மாலாக டைம் ஃப்ரேமில் நம்ம இதான் சொன்னது தாங்க. ஒரு அப் ட்ரெண்டு கிடைக்கிறதுல என்ட்ரி ஆகுங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது. நம்ம சொன்ன லெவல் இந்த லெவல் சொல்லியிருந்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாங்க நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது இந்த லெவல்லாம். பாருங்க இந்த லெவல் இந்த லெவல் இந்த லெவலாம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஆனால் இது நாளைக்கு ப்ரோக் ஆனாலும் ஆகுங்க. அது என்ன மார்க்கெட் எங்கேயோ போயிட்டு போகுதுங்க. நம்மளோட என்ட்ரி முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஜஸ்ட் இதில் என்ட்ரி இருந்தீங்களோ நல்ல ஒரு அப் மூவ் தான். இதோட வெளியே வந்திருக்கலாம். சேம் இதில் என்ட்ரி இருந்தீங்கன்னா கூட இதில் வந்து நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் தாங்க சொன்னேன். இந்த ஒரு மூவ் பிடிச்சிருக்கலாம் இங்கே என்ட்ரி இருந்தீங்கன்னா. இதில் நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேனாங்க மார்க்கெட்டு, நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பேங்க. இப்போ நான் மார்க்கெட் முடிகிற டைம்லேயே இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பேன். அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பேன். இந்த இடத்துல வெளியே வந்துடுவேன். எங்கே இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் போக மாட்டேன். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் என்ட்ரி ஆகிருப்பேன். திரும்ப இதில் வந்து வெளியே வந்திருப்பேங்க. அவ்வளோதான். இனி வந்து வெயிட் பண்ணக்கூடிய இடங்க பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி விட நிஃப்டி நல்லா இருக்குங்க. பேங்க் நிஃப்டி வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுங்க. நிஃப்டிக்கு வந்து ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது என்னென்னா மார்க்கெட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதை பற்றினாங்க ஹெச்டிஎஃப்சி வந்து பேங்க் நிஃப்டிக்கு நல்லா வெயிட்டேஜ். அதை பற்றினா நிஃப்டியோட வெயிட்டேஜுங்கிறதுங்க ரிலையன்ஸை பிடிச்சி அடித்து ஏற்றுனீங்கன்னா மார்க்கெட்டை வந்து பை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ரிலையன்ஸில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி வந்து மேலே போக ஆரம்பிக்கும். அதே மாதிரினா பேங்க் நிஃப்டியில் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து பிடிச்சி பை பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து மேலே போக ஆரம்பிக்கும். ஆனால் நிஃப்டி மேலே போகிறதுக்கு பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டும் தேவைங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு நிஃப்டியோட சப்போர்ட் தேவையில்லை. ஏன்னா ஃபினான்ஷியல் செக்டர் வந்து நிஃப்டிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் தேவை. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு வந்து இப்போ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்றம் பண்ண முடியல. இந்த ரிலையன்ஸ் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஹெச்டிஎஃப்சி ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்லாம் போயிருமில்லங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போவாங்க பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து. அதுக்காக தான் இப்போ ரிலையன்ஸ் வந்துட்டு ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே தான் ட்ரேட் ஆகுது. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இல்லைங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் அப்படியே மெதுவாக வருவான்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வரலாம். அவ்வளோதாங்க. பேங்க் நிஃப்டி என்ட்ரி முடிஞ்சிருச்சுங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இது சொல்லியிருந்தேன். ஸோ பார்ப்போம். இந்த வீக் முடிஞ்ச ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இல்லாட்டி அடுத்த வீக் இப்போ ஒரு வீக் கூட விட்டு திரும்ப அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா நல்ல ஒரு அதாவது இந்த மார்க்கெட்டில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஷார்ட் டைம் தாங்க. இதுக்கு பேக்கெண்டில் வந்து நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணணும். அப்படி தாங்க தூங்குற டைமை தவிர மீதி டைம் எல்லாமே மார்க்கெட்டில் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணியே வச்சுக்கிட்டுங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு நிஃப்டி சார்ட்டே போடுறேன். இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணிங்க. மார்க்கெட் வந்து அப்படி நீங்கள் அந்த மாதிரி டீப்பாக அனலைஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸே அடிக்காது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் சைடே போக முடியுங்க. நீங்கள் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடையில் என்ட்ரி ஆயிடுவாங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பார்த்ததுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கேப் அப் ஆகும், அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும், பை ட்ரெண்ட் அந்த மாதிரி. அதாவதுங்க உங்களோட வியூ வந்து தப்பாகக்கூடாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல என்ட்ரிக்கு பதிலாக இங்கே கூட என்ட்ரி ஆகிக்கலாம். அது அப் ட்ரெண்டில் போகிறப்ப மார்க்கெட் வந்து கொண்டுகிட்டு போய் விட்டுரும். ஆனால் உங்களுடைய வியூ வந்து தப்பாகக்கூடாது. அதுதான் நீங்கள் வந்து பேக்கெண்டில் நிறைய அனலைஸ் பண்ணணும். வியூ வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து நான் வந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஸ் இது புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணால் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh பை பண்ணேன்னா 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸு அதில் ஒரு 20,000 கிட்டத்தட்ட காலி ஆயிரும். மீதி 80 தான் இருக்கும். அது பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸை புக் பண்ணாமல் விட்டாங்க, ஜீரோக்கு போயிடும். 1 lakh ஜீரோக்கு போயிடும் எக்ஸ்பிரி டைமில். அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படின்ட்டு.
இதை முடிச்சிடலாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரிங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னாங்க மார்க்கெட்டில் வந்து இந்த 700 பாருங்கள், 700 ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 0 கொண்டு போயிட்டானுங்க. இதுதான் இப்போ நான் இருந்தாங்க இந்த 300 கால் ஆப்ஷன் வாங்குவேன். இன்னும் கொஞ்சம் நாளாக சேஃபாக பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி கான்ட்ராக்ட் வந்து இது 1ஆம் தேதி இன்றைக்கி முடியறதே தேவையில்லைங்க. இப்போ நான் வந்து என்ன ஒரு 4 நாளுக்கு முன்னாடி சொன்னாங்களா, ஸோ அதனால் அப்போ வந்து 1ஆம் தேதி கான்ட்ராக்ட் எடுத்துருப்பேன்னு வைங்க. நீங்கள் இன்னும் அது தள்ளி கூட 8ஆம் தேதி கான்ட்ராக்ட் எடுக்கலாம், 15th கான்ட்ராக்ட் எடுக்கலாம், எதுவுமே இருக்கலாம். ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு சரி ஓகேங்க, இது ஒரு தனி ஒரு வீடியோவே நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். இந்த எப்படி ஆர்டரு இந்த மாதிரி எப்படி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவில் வேண்டாம். இதுதான், இது ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னாங்க ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணோம்னா இந்த 308 கால் ஆப்ஷனுங்க. இந்த என்ட்ரிங்களா, இந்த என்ட்ரி நான் சொன்னேன், இந்த என்ட்ரி விட்டுருங்க. இந்த என்ட்ரி நீங்கள் என்ட்ரி எழுந்திங்கன்னா கூட ஜஸ்ட் ஒரு 400 ரூபாய்க்கு என்ட்ரி எழுந்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 ரூபாய்க்கு வெளியே வந்திருப்பீங்க, ரைட்டுங்களா? அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 400 550 150 பாயிண்ட்டுங்களா, 150 பாயிண்ட் 400 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கினா 4 லட்ச ரூபா கேட்கும். இது 4 லட்ச ரூபா பண்ணிங்கன்னா 150 பாயிண்ட் 1.5 லேக் ப்ராஃபிட்டு. இவ்வளோதான். ஏன்னா இது வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது, ப்ரீமியம் ப்ரைஸ் 400 ரூபாயில் இருக்குது. இதே வந்து பார்த்தோன்னா இதே ப்ரீமியம் வந்து 100 200 பிடிச்சிருந்தீங்கன்னா 200 பார்த்தோன்னா ஒரு 150 பாயிண்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதுக்கு அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்து 2 லேக் எடுத்துருக்கோம் கேட்டிருக்கும். இப்போ 200 இருக்கிற ப்ரீமியம் பை பண்ணியிருந்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி 2 லேக் தான் கேட்கும். 150 பாயிண்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லேக், ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 80% கிட்டத்தட்ட ரிட்டனுங்க. இது வந்து ரொம்ப இது டைம் வேல்யூ அதிகமாக இருக்குல்லங்க. 8ஆம் தேதி இருக்குது இந்த வீடியோ நான் இல்லை நான் அந்த பை ட்ரெண்ட் வீடியோ சொன்னதுக்கு வந்து இப்போ 4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப நீங்கள் 1ஆம் தேதி கான்ட்ராக்ட் தான் எடுத்துருக்கணும். இவ்வளோ தாங்க. இதில் நீங்கள் எவ்வளோமா குவான்டிட்டி போட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டலை பொறுத்து. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியூ சரியாக இருக்க போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டுக்கலாங்க. ஒரு 400 இருக்குன்னு வைங்க. 400 இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1 லேக் குவான்டிட்டி போட்டிங்கன்னா 4 crore உங்கள்கிட்ட கேட்கும். ஸோ 4 crore வச்சு 1.5 crore அந்த மாதிரி. ஜஸ்ட்டு இது எவ்வளோங்க, 1 டே கூட இல்லை. காலையில் ஓப்பனிங்லே 9:15 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 11:45 வெளியே வந்திருக்கலாம். இந்த மாதிரி வேறு எதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் அதாவதுங்க நீங்கள் இந்த 1.5 crore வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் இது வந்து வேறு யாரோ ஒருத்தங்க வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த லாஸ் திரும்ப உங்களுக்கு வரக்கூடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் பேக்கெண்டில் வந்து நிறையா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இது வந்து மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க வரும். மேபி ஒரு 4 இயர் 5 இயரோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஆனால் அது வரைக்கும் மார்க்கெட்டில் தாக்கு பிடிச்சி இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரோ ட்ரேடர் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லாத்தையுமே வந்து இழந்துருவீங்க அதை கற்றுக்கிறதுக்கே. அது மார்க்கெட்டை பற்றி சொன்னால் அது நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நம்மளோட என்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே ஃபினிஷ் ஆகிடுச்சு. நேற்றே வீடியோ மேக் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ மறுபடியும் வேறு ஒரு ஒர்க்காக விட்டுட்டேன். நேற்றே என்ட்ரி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இல்லை, நேற்றே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டா முடிச்சுட்டா நம்ம அமைதியாக இருக்கணும். அடுத்த ஒரு என்ட்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். அதுக்கு ஒரு 1 வீக் வெயிட் பண்ண முடியாதுங்களா? இப்போ 1 லேக் எடுத்து 1 லேக் ரிட்டர்ன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 12 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 7 இயர்ஸ்லேயோ 6 இயர்ஸ்லையோ ஆச்சு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி போட்டிங்களும் அந்தளவுக்கு கிடைக்காது. அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் ஒரு நாளில் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஆனால் திரும்ப ஏன் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் கூட அந்த கேபிட்டல் வச்சுட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப 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 போய் போட்டு அந்த 1 லேக்கும் லாஸ் தான் ஆகுது. இது மாதிரி வெயிட் பண்ணணும். பேக்கெண்டில் நிறையா அனலைஸ் பண்ணணும். நம்ம நினைக்கிற இடத்துக்கு வந்தால் மார்க்கெட்டில் ஆர்டர் எடுக்கணும், இல்லாத போனால் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நான் ஒரு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இண்டிவிஜுவலாக ஸ்டாக்கை இதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கமெண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் போஸ்ட் பண்ணுங்கள்.